Dr. Kavita, life coach, psychologist and career counseling analyst. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் SDG Sustainable Development Goals, நிலையான வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் இருக்குது, 17 குறிக்கோள்கள் இருக்குது. ஒரு கோலும் ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணும். தென் வில் ட்ரை டு சால்வ் த இஷ்யூ. ஸோ இது வந்து குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸும் they have joined together to create the 17 goals by United Nations General Assembly. ஓகேங்களா, டீம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒரு டீமாக ஒரு குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ SDG 1 பார்த்தீங்கன்னா நோ பவர்ட்டி, வறுமையின்மையை போக்குறதுக்காக SDG 1 கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களுக்காக நல்ல ஒரு உணவு, உறைவிடம், பாதுகாப்பான இடம், இதை நோக்கி வந்து SDG 1 இருக்குது. SDG 2 பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மையை போக்குறது. ஸோ ஒரு கோல் அப்படின்றதா தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அந்த துறை சார்ந்த பீப்புளோட ஹெல்ப்பில் தான் பண்ண முடியும். நீங்கள், நான், அந்த துறையில் இருக்க பீப்புள் எல்லாருமே ஜாயின் ஹேண்ட்ஸ் டு சால்வ் இட். ஓகேங்களா. ஸோ we'll see the career related to this particular SDG 2, எப்படி நம்ம ஜீரோ ஹங்கரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ we need the help of food technologist. ஓகேங்களா. ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் எதுக்குன்னா ஒரு நல்ல சேஃபான ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட் டு ரெடியூஸ் த வேஸ்ட். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா ஒரு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபுட் டெக்னாலஜியோட ஹெல்ப் வேணும். ஸோ பிடெக், ஃபுட் சயின்ஸ், இந்த 2 டிகிரி படித்தவங்க ஃபுட் டெக்னாலஜியை ஒர்க் பண்ணலாம். அண்ட் we can work towards the solving the hunger problem. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் லைக் அ பேக்போன் ஃபார் எனி ஃபீல்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபீல்டு இன்னுமே டெவலப் ஆகும். ஓகேங்களா. அண்ட் த எக்கானமி வில் டெவலப் அண்ட் த கண்ட்ரி வில் டெவலப் மோர். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் plays a major role in various domains and field. ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் they will focus on the crop yield. Biotechnologies methods யூஸ் பண்ணிட்டு they will increase the yield of the crops. ஓகேங்களா. ஸோ பிடெக் அக்ரிகல்ச்சர், அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர், இந்த டிகிரிஸ் படித்தவங்க வந்து they can work as an agricultural scientist and they can execute research and solve the problem. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாயில் சயின்டிஸ்ட். இப்போ நம்ம க்ராப் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணணும்னா அந்த சாயிலோட குவாலிட்டி செக் பண்ணணும். இப்போ சாயிலோட தன்மை, எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும். தே ரன் வேரியஸ் டெஸ்ட், நிறையா அசஸ் பண்ணுவாங்க. அந்த சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாயில் குவாலிட்டியாக இருந்தால் தே வில் ரெக்கமெண்ட் தட் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார்மிங்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் டூயிங் அ ஃபார்மிங் செக் த சாயில் குவாலிட்டி. ஒரு சாயில் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்மிங் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபார்மிங் பண்ண பின்னாடி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் எனி ஃபார்மிங் செக் த குவாலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ அதுக்கு நம்ம சாயில் சயின்டிஸ்டோட ஹெல்ப் வேணும். ஸோ பிடெக் இன் சாயில் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ், இது படித்தவங்க வந்து ஒரு சாயில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட். நம்ம ஃபார்மிங் பண்ணுறோம் ஆனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மிட் ஆஃப் தட் தெர் இஸ் சம் ப்ராப்ளம். ஏன்னா பிளான்ட் டிசீஸ் வரப்போ அந்த க்ராப் வந்து ஈல்ட் ஆகாது. இப்போ பயிர்கள் வருது ஆனால் ஈல்டு இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேப்பர்ஸில் பார்த்துருப்போம். நாங்கள் விதைச்சோம் ஆனால் அதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நியூஸ் பார்க்குறோம். ஏன்னா அந்த க்ராப் டிசீஸ், பிளான்ட் டிசீஸ் வந்துருக்கலாம், இல்லை பெஸ்ட், பூச்சிகள் வந்துருக்கலாம். ஸோ அதனால வந்து க்ராப்போட ஈல்டே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த என்டமாலஜி பிளான்ட் பேத்தாலஜி என்ன பண்ணுவாங்கன்னா they try to protect the crops, prevent the food loss. அப்போ பிஎஸ்சி or எம்எஸ்சி என்டமாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி, இந்த டிகிரிஸ் படித்தவங்க வந்து they can work as entomologist. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். ஸோ ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையும் ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஆட்டோமேஷன். why they go for automation? Because there is lack of quality laborers, quality staff. ஓகேங்களா. குவாலிட்டியான ஸ்டாஃப் இல்லாதனால மேக்ஸிமம் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் சீன் த வீடியோ, லேஸ் சிப்ஸ் ப்ரொடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா த பிகினிங், ஒரு பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட்லேருந்து எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆட்டோமைஸ் பண்ணியிருப்பாங்க. they would have used conveyors, they would have used packing machines to pack the potato chips. ஸோ சில இடத்துல QC அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் மட்டும் ஹியூமனோட ஹெல்ப் எடுத்திருப்பாங்க. தவிர பிகினிங் ஃப்ரம் த ஹார்வெஸ்டிங் டில் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷனாக இருக்கும். ஓகேங்களா. they used various machineries to automate and to
பேக் த சிப்ஸ் இந்த லேஸ் பேக்கெட். அந்த பேக்கெட்டில் பேக் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜினியரோட ஹெல்ப் வேணும். ஸோ பிடெக் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த பீப்புள் வந்து தே கேன் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் த நோ ஹங்கர், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். குட் ஹெல்த் இஸ் அ நீட் ஆஃப் அவர். ஆரோக்கியமான உடல் தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை, ஃபவுண்டேஷன். நமக்கு ஆரோக்கியமான உடல் இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் STG 3 இருக்குது. ஸோ டு என்ஷூர் ஹெல்த்தி லைஃப்ஸ் அண்ட் ப்ரொமோட் வெல்பீயிங் இன் ஆல் ஏஜஸ். எதுக்குன்னா ஹெல்த்தி பாப்புலேஷன் தான் ஸ்ட்ராங் எக்கானமி, ஒரு குட் நேஷன், ஸ்ட்ராங் நேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் நேஷன் அண்ட் குட் ஹெல்த்தி எக்கானமி க்ரியேட் பண்ணுறதுக்கு we want help of certain people. ஸோ குட் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டாக்டர்ஸ், குவாலிட்டியான டாக்டர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகேங்க? ட்ரீட் பண்ணுறதுக்கு, க்யூர் பண்ணுறதுக்கான குவாலிட்டியான டாக்டர்ஸ் வேணும். அப்போ தான் இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணிவிட்டு தே கேன் ப்ரமோட் த குட் ஹெல்த் இன் எவ்ரி பீப்புள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்ஸ், தே ஆர் த ட்ரூ ஹீரோஸ் ஆஃப் த ஹெல்த் கேர் டொமைன். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி நர்சிங் அண்ட் எம்எஸ்சி நர்சிங் படித்தவங்க வந்து தே கேன் ஒர்க் அஸ் nurses in hospital, and nurses have a good opportunity in abroad. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டியூரிங் கோவிட் பேண்டமிக் நம்ம பார்த்துருக்கலாம், வீடாக வந்து அவங்க செக் பண்ணாங்க, எல்லோரும் வேக்சினேட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாருமே இப்போ பாதுகாப்பாக இருக்காங்கன்ட்டு. இந்த பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தே பிளேட் அ மேஜர் ரோல் டியூரிங் தட் டைம். ஸோ கம்யூனிட்டி லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே. பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டாக்டருங்கிறது ஒரு கன்ஃபைன் டு ஹாஸ்பிட்டல், பட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் they go to the community, they go among the people, check whether they are vaccinated, or vaccination awareness camp, health education எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டோ ஹெல்ப் பண்ணுறது அவசியம். நெக்ஸ்ட் கம்ஸ் த மெடிக்கல் ரிசர்ச்சர் ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட். ப்ரீவியஸ் ஐ டோல்ட் R&D இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எனி ஃபீல்ட். R&D இல்லாமல் அந்த ஃபீல்டு டெவலப்பே ஆகாது, ஒரு ஃபீல்டு அப்டேட் ஆகாது, டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு நம்ம மெடிக்கல் ரிசர்ச் வேணும்னா, நியூ டிசீசஸ் இருக்குது, அதை க்யூர் பண்ணணும்னா அதுக்கான மெடிசன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், வேக்சினேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் we need help of medical researcher. ஓகேங்களா? நெக்ஸ்ட் comes our mental health counselor or psychologist, because mind is important to every people, every person. Mind is important to every person because we have to manage stress, anxiety in workplace or home environment. எங்கே இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வரணும்னா we need a help of a psychologist. So good health and well-being is not just a goal, it's a human right. So in the STG 3 good health and well-being காக இந்த people வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி they executing this goal.